मैं हूँ डॉन, मैं हूँ डॉन, मैं हूँ मैं हूँ मैं हूँ मैं हूँ தாசு, இனிமே நான் தாண்டா உனக்கு பாஸ். சிக்னல் விழுந்தாச்சு, வண்டி எடு. உட்காருங்க சார். மரியாதையெல்லாம் வேண்டாம், உட்காருங்க. பாப்பமே என்ன இருக்குன்னு. Sit down. என்ன சர்வசாதாரணமா பல லட்சம். டைம் அடிச்ச விஷயத்துக்கு வருவோம். நீ வந்து ரெகுலரா ப்ளூ பிலிம் எடுக்கிற ஆளு. உனக்கு இந்த ராராவை எப்படியாவது ப்ளூ பிலிம் எடுக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. போனே கேட்ட பாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. விடுவியா நீ? இந்த விபச்சார வீடு தலைவியில பேபியம்மா அவகிட்ட பேசி மடக்கிட்டேன். இந்த ராதா ரூம் பக்கத்துலயே ஒரு ஸ்டோர் ரூம், நடுவுல ஒரு கதவு, அதுல ஒரு ஓட்டை. அங்க கேமரா எல்லாம் வச்சு ஒரு மாதிரி செட்டப் பண்ணிட்டு வசதியா உட்காந்துருக்கேன். என்ன விசேஷம்னா, அன்னைக்குன்னு பார்த்து கண்ணா ராதாவை ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்தாங்க, மாலையெல்லாம் மாத்தினாங்க, உடலற வரைக்கும் போயிட்டாங்க. உனக்கு ஒரு பயங்கர குஷி. கதையோட ஒரு விஷயம்னா பிசினஸ் இருக்கு. கேமரா பாட்டு ஓடிட்டு இருக்கு. அங்கதான் மச்சா ஒரு பிரச்சனை. கண்ணார பாத்துட்டான். அதுக்கப்புறம் கண்ணனுக்கு உனக்கு ஒரு பயங்கரமான தகராறு. தகராறு நீ ராதாவை கத்தியால குத்திட்ட, பழி கண்ண மேல விழுந்துருச்சு. ரைட்? இல்ல சார், இல்லவே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் போய் கட்டுக்கதை. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. இல்ல சார், நீங்க என்ன தப்பா சொல்றீங்க. நான் கொலையே பண்ணல சார். பேபி அம்மா உதவியோட நான் மறைஞ்சு நின்னு படம் எடுத்தது என்னமோ உண்மைதான். அப்போ கண்ண அங்க வந்தா, ராதாவை ரகசியமா அந்த இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருந்தாங்க. அதையும் நான் வீடியோல படம் எடுத்தேன். அந்த நேரத்தில் ஹாய் ராதா. கதவை தரடி. பிரமாதமா இருக்கு. ராத்திரில புடவை கட்டியிருக்க, ஆச்சரியமா இருக்கு. ஏண்டா ராத்திரியில உங்க அம்மா புடவை கட்டிக்கிறது இல்லையா? இதுதான் சார் நடந்தது. நான் படம் பிடிக்கும் போது என்னை யாராவது கையும் களவுமா பிடிச்சிட்டா எனக்கு ஆபத்துன்னு ஓடி இருந்துட்டேன் சார். ஆனா ராதாவை யார் கத்தியால் குத்துனாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சு சார். டானோட பையன் ரமேஷ் ராதாவை கற்பழிக்கும் போது சம்பவத்தன்னைக்கு நான் எடுத்த கேசட்ல எதிர்பாராத விதமா பதிவாயிடுச்சு. ஊரையெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்த டான நான் மிரட்ட ஆரம்பிச்சேன் சார். நான் கேசட்டை கொடுத்தேன், பணத்தை வாங்கினேன். அதான் சார் இந்த பணம். சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ஏதோ தெரியாதனமா அந்த மாதிரி செஞ்சுட்டேன் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுடுங்க சார், ப்ளீஸ். உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக நீ என்னோட உதவியை கேட்கிறேன். ஆனா அதே சமயத்துல அந்த அப்பாவி கண்ணனோட நிலைமையை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? அது வந்து தாசு காசு கேவலம் பணம். பட சார் போட்டி தானே, எடுத்துக்க. ஆட எடுத்துக்கடா. ஆமா, அவசர அவசரமா போறிய, எங்கப்பா போற? நீ இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சட்டம், நீதி, நேர்மை எல்லாம் உன்னை காப்பாத்து. வெளியில போனா பிரிச்சு எஞ்சிருவாங்க. யார்? டானோட ஆட்கள். எப்படி வஸ்தி சார்? நான் வாஸ்தவம் தான் சார்.
கிடைச்சது சரியா போச்சு. தாஸ் இன்ஸ்பெக்டர் வேலை வேண்டாம். வா பாஸ் கிட்ட பேசலாம். அப்ப டான் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க இந்த துப்பாக்கியை வச்சுக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ பானு, நான் தாஸ் பேசுறேன். எல்லா விஷயமும் சாதகமா அமைஞ்சிருக்கு. நீ ஏர்போர்ட் போய் எனக்கா வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகே? ஏன் பண்ணு சார், ஏன் பண்ணு ப்ளீஸ், ஏன் பண்ணு சார். உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு அந்த துப்பாக்கி தேவை. கண்ணனை காப்பாத்துறதுக்கு எனக்கு இந்த பணம் தேவை. சார் ப்ளீஸ், ஏன் பண்ணு சார். Give me my money. No. I'll shoot you. Shoot me. I'll shoot you. Don't move. ஏன் படத்துக்கு கூட ஹலோ, நான் தான் பேசுறேன். எப்படி போலீஸ் என்னாச்சு? வேற ஏதாவது துப்பு கிடைச்சா எனக்கு தகவல் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆஸ்பத்திரியில இருந்து ராதா காணாம போயிட்டாளா? ஆஸ்பத்திரியில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இது விஷயமா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ராதாவை தேடுறதுக்கு தீவிரமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அநேகமா பட்டு கதையை முடிச்ச மாதிரி டானோட ஆட்கள் ராதாவோட கதையை முடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கொலை லிஸ்ட்ல அடுத்தது நம்மளா தான் இருப்போம். பொழுது விடியறதுக்குள்ள நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க. ராதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாதா? ராதாவை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. பணமாத்த பார்க்க முடியும். இருந்தா நாளை கோர்ட்ல உனக்கு போராட்டமா போய் ரெஸ்ட் எடுத்துக்க. குட் நைட். தாஸ், நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்க. இந்தாங்க. ஏன் பிருந்தா இன்னும் தூங்கலையா? இல்ல, நாளைக்கு கோர்ட்ல தாஸோட வாக்குமூலத்தை வச்சு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தாறுமாறா கேள்வி கேட்க போறா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் மனசுக்கு என்னவோ தாஸ் தான் கொலைகாரனா இருப்பான்னு தோணுது. அவனை நம்ம வீட்டுக்குள்ள விட்டது நம்ம உயிருக்கே ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. நீ நாளை கோர்ட்ல ரொம்ப சாமர்த்தியமா சமாளிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் வீணா கவலைப்படுற? போய் ரெஸ்ட் எடுத்துக்க. காஃபி சாப்பிடுங்க. குட் நைட். குட் நைட். What? Oh.
தண்ணி தான். ஃப்ரிட்ஜில் இருக்கு. என் மனசுக்கு என்னவோ தாஸ் தான் கொலகாரனா இருப்பான்னு தோணுது. அவனை நம்ம வீட்டுக்குள்ள விட்டது நம்ம உயிருக்கே ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. குட் நைட். குட் நைட். ஐயா, காயத்ரி அம்மா கட்டி கிடக்குறாங்க. வக்கீல் அம்மாவை காணோம் ஐயா. ரெண்டு மூணு முரட்டு பசங்க வந்து என்ன கட்டி போட்டுட்டு வக்கீல் அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹலோ, குட் மார்னிங் மாஜி இன்ஸ்பெக்டர். உன்னுடைய பார்ட்னர் வக்கீல் அம்மாவை நீ வேற எங்கேயும் தேட வேண்டாம், எங்கிட்ட தான் இருக்காங்க. நீ அவளை உயிரோட பார்க்கணும்னா நமக்குள்ள ஒரு சின்ன டீல். எனக்கு வேண்டிய தாசை நீ எங்கிட்ட ஒப்படைச்சா நான் அவளை உயிரோட உங்ககிட்ட பாஸ் பண்ணிடுறேன். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இடத்த சொல்றேன்.